கரூர் துயரம் தலைவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பல தலைவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக ஸ்பாட்டுக்கு போனாங்க, அங்கே பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்து பேசினாங்க, செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் இந்த சம்பவம் தொடர்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா, விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களா, இல்லை அங்கே நடந்தது மட்டும் பதிவு பண்ணுறாங்களா, இல்லை என்ன நடக்குது, என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உதயநிதி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரில் போய் பார்த்தாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப துயரமான சம்பவம் நடந்திருக்கு கூடாது, ஆனால் நடந்திருக்கு. அரசு சார்பில் ஒரு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்த இந்த கோர விபத்து நடந்திருக்கு. செய்தி தெரிஞ்ச உடனேயாக தமிழக முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூருக்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கை என்ன இருக்குது, என்ன நடந்திருக்குன்னு களத்தில் இறங்கி பார்த்து பாதிக்கப்பட்டவங்களும் ஆறுதல் தெரிவித்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆணையம் அளிக்கக்கூடிய விசாரணை ஆணையம் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவத்தில் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. காவல்துறை தெரிவித்த வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதை தொண்டர்கள் ஏற்காவிட்டால் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பொறுப்பேற்கணும். இனி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும், இதை மனிதாபிமானத்தோடு அணுகணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வாரம் வராரு, உங்களை எல்லாம் பார்க்குறாரு, தயவு செஞ்சு அவர்கிட்ட சில கேள்விகளை கேளுங்க அப்படின்னும் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே போல் விஜய் பேச தொடங்கிய உடனே ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கார். அந்த கூட்டம் தொடங்கிய உடனேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பவர் கட் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது, அப்போ தள்ளுமுள்ளு ஏற்படுது. இதுக்கு முன்னாடி விஜய் நடத்திய 4 பிரச்சார கூட்டங்களையும் நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆய்வு செய்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பது தெரியுது. திமுக ஆட்சியில் கூட்டம் நடத்துவதற்கே நீதிமன்றம் போயிட்டு அனுமதி வாங்கக்கூடிய நிலை இருக்குது. நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது. காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்திருந்தானா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதே போல் ஆம்புலன்ஸ் எப்படி அடுத்தடுத்து வந்தது அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன் வச்சிருக்காரு. அவர் பேசும்போது ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு, உடனுடன் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தேகத்தை முன் வச்சிருக்காரு. அதே போன்று திமுகவை சேர்ந்தவர்களும் எம்பியுமான கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதி செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது, போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டும் அசம்பாவிதம் நடந்திருக்கு. கட்சி நிகழ்ச்சி அப்படின்னா இந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இது எல்லாமே கட்சி நிர்வாகத்தினர் தான் பொறுப்பு. பொதுவாக விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகளை கடைபிடித்தால் தான் எல்லாரும் பத்திரமாக வீடு திரும்ப முடியும். இந்த சம்பவத்தில் சதி செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது, யாரையும் குற்றம் சொல்லி பயன் கிடையாது அப்படின்னு எம்பி கனிமொழி தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு, யாரையும் குறை சொல்ல எந்த பயனும் கிடையாது, குறை சொல்லி இனி இந்த மாதிரி பேரிடர் நிகழாமல் பார்த்துக்கணும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இதை படிப்பினையாக எடுத்துக்கிட்டு வருங்காலத்தில் தவறு நிகழாமல் பார்த்துக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. 7 மணி நேரமாக தாமதமாக வந்தது ஏன் அப்படின்னு விசிகாவுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கார். தமிழகத்தில் திரை கவர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மோகமாக மாறியிருக்கு. கரூரில் அரசியல் தலைவரை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் கிடையாது, ஒரு திரை கதாநாயகனை காண்பதற்காக வந்த கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு காவல்துறை மீதோ தமிழக அரசு மீதோ நடத்தியவர்கள் மீதோ குற்றம் சுமத்துவது தேவை கிடையாது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு போக திட்டமிட்ட நேரத்தை விட 1 மணி நேரம் தாமதமாக கூட போயிருக்கலாம். ஆனால் 7 மணி நேரம் தாமதமாக போகிறது அப்படிங்கிறது திட்டமிட்டே பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எழுகிறது அப்படின்றாரு. இப்போ கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு உடனடியாக சென்றது ஏன் அப்படின்னு கேட்டபோது அந்த காலச்சூழல் வேறு, இந்த காலச்சூழல் வேறு அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்படணும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை சீக்கிரமாக செய்திருக்கணும், சம்பவம் நடைபெற்ற இடத்துல பாதுகாப்புகளை முறைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ தாவேகாவினுடைய தவறு அரசினுடைய கவனக்குறைவு அப்படின்னு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. இந்த துயர சம்பவத்துக்கு அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். கூட்டம் நடத்த குறுகலான சாலையை கொடுத்துருக்காங்க, உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. குறுகலான இடம், காலதாமதம், மின்தடை, போலீஸ் தடியடி, ஆம்புலன்ஸ் வருகை, இது எல்லாம் தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பல உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்திருக்கு, வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் தாவேகா இதை உடனடியாக உணர்ந்து உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்,
இந்த துயர சம்பவத்துக்கு தாவேக தவறு, அரசு கவனக்குறைவு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டத்தை முறையாக கையாளலை அப்படின்னு முன்னாள் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கூட்டத்தை கட்டுப்படுத்த மேலாண்மை தமிழகத்தில் கிடையாது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்க கூடாது. எஸ்பி மற்றும் ஆட்சியரை பணி நீக்கம் செய்யணும். சனிக்கிழமை மட்டுமே பரப்புரை செய்கிறத விஜய் கைவிடணும். வார இறுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டாருன்னா குழந்தைகள் வரதான் செய்வாங்க. அரசு சரியாக தான் செயல்பட்டிருக்காங்க, குழந்தைகள் வரதான் செய்வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அரசு சரியாக தான் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு கரூர் நடந்த சம்பவத்தை ஒரு பாடமாகி கரூர் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சிகளுடைய மாநாடு பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றை உரிய அனுமதி வழங்குவது கிடையாது. காவல்துறை பொறுப்புடன் செயல்படணும். அரசு இந்த சம்பவத்தில் சரியாக தான் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் கருத்தையும் திரு டிடி தினகரன் முன் வச்சிருக்கார். இப்படி பல தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வு தொடர்பாக நீதிமன்ற விசாரணை, அடுத்தடுத்து தாவேக தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, விஜய் என்ன பண்ண போகிறாரு, விஜயுடைய கட்சி என்னவாக போகிறது, மீண்டும் விஜயை பொறுத்தவரையிலும் இது போன்ற கூட்டத்தை கூட்டுவாரா, அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்குமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது.